Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? இந்த ஜூலை மாதம் முதல் நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை அழகாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்த போகிறார், சாட்சியாய் நடத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தையை நாம் பைபிள்ல பார்க்கலாமா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனம், அதுல 4வது வரியை நான் வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். அருமையான ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை இந்த ஜூலை மாதம் முதல் நாளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். இன்னைக்கு நீங்க ஒருவேளை அழுது கொண்டு இருக்கலாம். கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு மீள வழி இல்லையே, இந்த வியாதியிலிருந்து மீள வழி இல்லையே, இந்த பயத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து தகப்பனேன்னு சொல்லி நீங்க காத்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி. யோனாவுடைய காரியம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்த அடுத்த செகண்ட் யோனாவை பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நினைவேக்கு போகாம வேற திசைக்கு போகும்போது கடலுக்குள்ள யோனாவை தூக்கி போடுகிற சூழ்நிலை வருகிறது. அந்த சமயத்திலையும் யோனா கடல்ல விழுந்த உச்ச நேரத்திலேயே கர்த்தர் ஒரு பெரிய மீன் அனுப்பி யோனாவை அந்த மீன் விழுங்கும்படி செய்தார். ஏன் தெரியுமா? நான் யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா, யோனாவை இடத்துல கடல் தண்ணியில முழுகி போகாதபடிக்கு முதல் காரியமா மீட்டு கொண்டு இருக்கிறார். 2வது, அந்த யோனா 3 நாளும் அந்த மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து தேவ சமூகத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத உணர்ந்த அடுத்த செகண்ட் அந்த மீன் அடுத்த கரையில போய் யோனாவை துப்பிட்டு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? அதுலயும் கூட கர்த்தர் யோனாவை துக்கப்படுத்தாதபடிக்கு மீட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை செய்தி கேட்கலாம் சகோதரி சகோதரியே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கூட ஒரு சில பிரச்சனைகளை நீங்க மாட்டிட்டு இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இதை செய்யாத, இப்படி பார்க்காத, இப்படி பண்ணாத, கடன் வாங்காதன்னு சொல்லி. அதை நம்ம கேட்காம, கீழ்ப்படியாம, செவி கொடுக்காம செஞ்சதுனாலதான் இந்த பிரச்சனைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம். யோனாவை போல கர்த்தர் நீங்க உணரணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு சில பிரச்சனைகள் அனுமதி கொடுத்திருப்பாரு. கவலைப்படாதீங்க. என்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை உணர்கிறீங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி உணர்றீங்களோ, அந்த உணர்வின் ஆவி உங்களுக்கு வந்து அடுத்த செகண்ட் கர்த்தர் உங்களை என்னை மீட்டுக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி உணருங்க. கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சேன்னு சொல்லி உணருங்க. உணர்வின் ஆவி வந்து அடுத்த செகண்ட் நாம் தேவசனத்துல மீட்டுக் கொள்ளப்படுவோம், அநேகருக்கு சாட்சியாய் இருப்போம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை சாட்சியாய் நடத்த போகிறார். எங்களுக்காகவும் இந்த கடைசி கால அபிஷேகங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படியே தொடர்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.